அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் சதீஷ் பேசுகிறேன். இப்போது 2024ஆம் ஆண்டிற்கான மேசராசி மேச லக்ன அன்பர்களுக்கான 2024ஆம் ஆண்டிற்கான ஜனவரி மாத பலன். ஸோ வரக்கூடிய இந்த ஜனவரி 2024ஆம் ஆண்டின் ஜனவரி மாதம்னு பார்க்கும் பொழுது இந்த அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கான ஜனவரி மாத பலன். இப்போது பலன் எடுத்துட்டோம்னா ஜனவரி மாதத்தில் பொதுவாக இந்த மேச லக்ன ராசிக்காரர்கள் தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அதே போல் பேச்சில் கொஞ்சம் கவனம் வேணும். குடும்பத்தில் பேசும் பொழுதும் சரி, வெளியில் பேசும் பொழுது உறவுகளோடு நண்பர்களோடு வெளியில் பேசும் பொழுதும் கொஞ்சம் உங்கள் பேச்சில் கவனத்தை செலுத்திக்கோங்க. கோபத்தை கொஞ்சம் குறைங்க. உங்களுக்கு பேச்சின் மூலமாக தேவையில்லாத விளைவுகள் பிரச்சனைகள் உண்டாகிறதுக்கான வாய்ப்பு உள்ளது. அதனால் கொஞ்சம் கவனமாக வார்த்தைகளை உபயோகிங்கள். பேசும்பொழுது கவனத்தோடு பேசிக்கொள்ளுங்கள். அதே போல் இந்த மாதத்தில் இந்த மேசராசி லக்னக்காரர்கள் புதுசாக எந்த ஒரு முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டாம். அதே போல் கழுத்து பகுதிகளில் சிறு நரம்பு சம்மந்தப்பட்ட சிறு வலிகள் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு கொஞ்சம் கழுத்து பகுதிகளில் எதுவும் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கான்றதை கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. குறிப்பாக இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேச லக்னக்காரர்கள் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க ரொம்ப கோவப்படக்கூடிய தன்மையை காட்டுது. அதனால் கொஞ்சம் அதை குறைச்சிக்கோங்க. அதே போல் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு நல்ல மன நிம்மதியை கொடுக்கும். குலதெய்வத்தை நல்லா வேண்டிக்கோங்க. இந்த மாதத்தில் குலதெய்வ வழிபாடு வேண்டுறது உங்களுக்கு மனதுக்கு ஒரு நிம்மதியை தரும். காதல் உணர்வு அப்படிங்கிறது இந்த மாதத்தில் உங்களுக்கு தோன்றும். காதலிக்கிறங்கிற எண்ணம்லாம் உருவாகும். அந்த எண்ணங்கள் தான் உருவாகும். ஸோ அதற்கான கால சூழ்நிலைகள் இருக்குது. ஸோ குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க. உங்கள் மன நிம்மதி இருக்கும். குழந்தைகளால் ஒரு நல்ல ஒரு பாக்கியமான தன்மை இருக்குது. அதையும் பார்த்துக்கோங்க. உங்களுடைய பூர்வீகத்தின் மூலியமாகவும் உங்களுக்கு ஏதாவது ஒரு பாக்கியமான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் மனநிலையை கொஞ்சம் சமநிலையாக வச்சுக்கோங்க. ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் உங்கள் மனநிலையை கொஞ்சம் நல்லபடியாக வச்சுக்கொள்ளுங்கள். அவ்வளோதான். மற்றபடி பெருசாக ஒன்றும் கிடையாது. அதே போல் பேச்சு தான், வேறு ஒன்றும் கிடையாது. கோபத்தை மட்டும் தணித்து கொள்ளுங்கள். இந்த மாதத்தில் நீங்கள் முடிந்த வரைக்கும் சிவப்பு கலர் உடைகளை அணியாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது. சிகப்பு கலரை அணிய வேண்டாம். சிகப்பு கலரை தவிர்த்துருங்க. சரிங்களா? சிவப்பு கலர் வேண்டாம். அந்த உடைகளை மட்டும் அணியாமல் இருங்கள். ரொம்ப நல்லது. மீண்டும் அடுத்து இன்னொரு காலணிகள் சந்திப்போம். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்கு ஏதாவது பார்க்கணுன்னா இதில் இருக்கக்கூடிய எண்களை தொடர்பு கொண்டு உங்களுக்கான பலன்களை பெறுங்கள். மீண்டும் அடுத்து ரிஷபராசி லக்னக்காரர்களுக்கான ஜனவரி மாத பலன் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.